மாக்காணியுடன் நடத்திய சந்திப்பின் பின் அவர்களுடைய முகபாவமோ அல்லது மாக்காணியின் முகபாவமோ அந்த ஒரு ஆரோக்கிய நிலையில் இல்லை. அதாவது அவர் தான் ஏனைய இடங்களில் செய்வது போன்று மாக்காணி அவர்களையும் பயன்படுத்தலாம் என்கின்ற நினைப்பில் வந்திருந்த பொழுதும் மாக்காணியுடனான அவருடைய கருத்தாடல் என்பது நிச்சயமாக ட்ரம்ப் விரும்பிய பாணியில் செல்லவில்லை, அல்லது ட்ரம்ப் ஒரு உலக கதாநாயகன் என்கின்ற நிலையில் தான் இருப்பதை ஏற்காத நிலையில் இருக்கின்றது என்பதை காட்டியிருக்கும். 1 மணி 2 மணி நேர பரப்புக்குள் உள்ள ஒரு இடத்தில் தனது அண்டை நாட்டில் இருக்கின்ற பொழுது அவ்வாறான நிலை தேவையில்லை என்றால் இங்கே முக்கியமான அடுத்த 6 தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை இணைத்து பயணிப்பது என்பது அவருக்குரிய தேவையாக இருந்திருக்கும். எனவே அவருடைய வெளியேற்றம் என்பது நிச்சயமாக அவர் விரும்பாத ஒரு இடத்தில் இருக்கின்றார், அல்லது அலையா விருந்தாளி போன்ற பொறுப்பேற்றை அவர் பெற்றிருக்கின்றார் என்று அவரை சூழ ஒரு மாயான உலகமும் ஒரு வரவேற்கின்ற தன்மையும் இருந்திருந்தால் அவர் தொடர்ந்தும் இருந்திருப்பார். 51வது மாநிலமாக்குவது அல்லது பனாமா கால்வாயை கைப்பற்றுவது அல்லது கிரீன்லாண்டை டென்மார்க்கில் இருந்து பெறுவது போன்ற பல இத்தியாதிகளையும் அவர் ஜனவரியில் பதவியேற்ற பொழுது சொன்ன பொழுதும் அவருடைய வாய் சவாடல் என்பது எந்த இடத்திலும் நடைமுறைக்கு வரவில்லை. அதை போன்று தன்னுடைய இணைப்பிரியா நண்பனாக அல்லது அவருடைய வெற்றிக்காக தெளிவாக சொல்லியிருந்தார். தனக்கு டரிஃப் என்கின்ற வரிதான் விருப்பம், அதுதான் சாத்தியப்படக்கூடிய விடயம். ஆனால் மார்க் அவர்கள் வேறு சிக்கலான விடயத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் அதுவும் பரவாயில்லை என்று ட்ரம்ப் அவர்களால் சாதாரணமாக கனடாவில் வைத்தே கையாண்டிருக்கக்கூடிய விடயம். நீங்கள் இவ்வாறு பார்க்கலாம், ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எங்கு சென்றாலும் அவருடன் ஒரு கட்டளை மையம் மற்றும் தொடர்பாளர்கள் மற்றும் அவர் எந்த விடயத்தையும் செய்யக்கூடிய தயார் நிலையில் தான் செல்வார்கள். கமாண்ட் சென்டர் என்கின்ற அவர் எந்த விடயத்தையும் செய்யக்கூடிய அவசர ஆலோசனைகள் நடத்துவதிலிருந்து முழு விடயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான வகையில் தான் அவர்களுடைய வடிவமைப்பு இருக்கின்றது. நான் 21 வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மரித்து போனார்கள். மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னுடைய கடினமான நேரம் அது. மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை, மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை, இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஃபியூனரல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும். உங்களுக்கு கை கொடுக்க என்னை அழையுங்கள். லோட்டஸ் ஃபியூனரல் ஹோம். புது காலையில் மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணியில் சுரேஷ் சர்மாவை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் செய்தியின் பின்னணியில் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்ற விடயம் நடந்து முடிந்த G7 மகாநாடு தொடர்பாக செய்தியாக இருக்க போகின்றது. இந்த G7 மகாநாட்டில் உலக பாதுகாப்பு, கனிம வளங்கள், தொழில்நுட்பம் போன்ற பல விடயங்கள் குறித்து உலக தலைவர்கள் ஒன்று கூடி ஆராய்ந்தார்கள். இந்த G7 மகாநாடு முதலில் G7 இருந்தது, இறுதியில் G6 மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக தான் இந்த மகாநாட்டிலிருந்து வெளியேறுவதாகவும் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு தான் அங்கே போக வேண்டும், தன்னுடைய ஒத்துழைப்பை மத்திய இஸ்ரேல் அமெரிக்க நாடுகள் வேண்டுகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வெளியேறுவதாகவும் கூறியிருந்தார். அதன் பின்னர் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். இந்த யுத்த நிறுத்தத்துக்கு மேலாக தான் வேறொரு விஷயத்தை இந்த இரு நாடுகளிடம் இருந்தும் இந்த போர் தொடர்பாக தான் எதிர்பார்ப்பதாகவும், இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்கா ஈரானில் தான் என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தது, அதாவது ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுதங்களை அழிப்பது, ஈரான் முழுதாக இந்த அணு ஆயுத திட்டத்திலிருந்து ஈரானை ஒதுக்குவது போன்ற தனது விருப்பத்தை இந்த போரை பயன்படுத்தி, இஸ்ரேலை ஒரு பகடுக்காயாக பயன்படுத்தி அமெரிக்கா இந்த யுத்தத்தை மறைமுகமில் இருந்து கையாளுகிறதா என்று எண்ண தோன்றுகின்றது. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? உண்மையிலேயே இந்த விடயம் ட்ரம்ப் அவர்களால் சாதாரணமாக கனடாவில் வைத்தே கையாண்டிருக்கக்கூடிய விடயம். நீங்கள் இவ்வாறு பார்க்கலாம், ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எங்கு சென்றாலும் அவருடன் ஒரு கட்டளை மையம் மற்றும் தொடர்பாளர்கள் மற்றும் அவர் எந்த விடயத்தையும் செய்யக்கூடிய தயார் நிலையில் தான் செல்வார்கள். கமாண்ட் சென்டர் என்கின்ற அவர் எந்த விடயத்தையும் செய்யக்கூடிய அவசர ஆலோசனைகள் நடத்துவதிலிருந்து முழு விடயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான வகையில் தான் அவர்களுடைய வடிவமைப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை ஒரு சாட்டாக கூறி சென்றது என்பது இங்கே காட்டி நிற்கின்ற செய்தி என்னவென்றால்,
இந்த G7 மகாநாட்டில் கூட இது ஒரு முக்கிய தீர்மானத்துக்கான பேசு பொருளாக இருந்தது. எனவே அவர்களையும் இணைத்து அந்த முடிவை எடுக்கின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கும், அல்லது ஆளுமை என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கும், அல்லது சில நாடுகளின் கருத்துக்கள் என்பன கேட்கப்பட்டிருக்கலாம். அதை விடுத்து இவர் அந்த முதல் நாளே புறப்பட்டதற்கான காரணம், என்னை பொறுத்தவரையில் இவர் அந்த மாக்காணியுடன் நடத்திய சந்திப்பின் பின் அவர்களுடைய முகபாவமோ அல்லது மாக்காணியின் முகபாவமோ அந்த ஒரு ஆரோக்கிய நிலையில் இல்லை. அதாவது அவர் தான் ஏனைய இடங்களில் செய்வது போன்று மாக்காணி அவர்களையும் பயன்படுத்தலாம் என்கின்ற நினைப்பில் வந்திருந்த பொழுதும் மாக்காணியுடனான அவருடைய கருத்தாடல் என்பது நிச்சயமாக ட்ரம்ப் விரும்பிய பாணியில் செல்லவில்லை, அல்லது ட்ரம்ப் ஒரு உலக கதாநாயகன் என்கின்ற நிலையில் தான் இருப்பதை ஏற்காத நிலையில் இருக்கின்றது என்பதை காட்டியிருக்கும். மறுபக்கமாக அனைத்து தலைவர்களும் இவருடன் இந்த வரி பிரச்சனை மற்றும் இவருடைய பிரச்சனையை இவருடைய ஆளுமை குறித்த அல்லது இவருடைய அதிகாரம் குறித்த பிரச்சனைகளை உடையவர்களாக இருப்பதால் அவர்கள் கூட இவருக்கு அந்த ஒரு ஆரோக்கியமான மனநிலையை அல்லது வரவேற்பை வழங்காத நிலை கூட காணப்பட்டிருக்கும். எனவே இவ்வாறான நிலையில் தான் அவரது வெளியேற்றம் இடம்பெற்றது. குறிப்பாக கனடாவின் பிரதமருடைய உரையாடல் அதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். இருந்த பொழுதிலும் அவர்கள் அதை இந்த மத்திய கிழக்கை மையமாக வைத்து பூசி மூழ்கி விட்டார்கள் என்றால், சாதாரணமாக ஒரு அமெரிக்க அதிபருக்கு அவ்வாறு நிலை இல்லை. தான் அமெரிக்காவில் இருந்துதான் முடிவெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து ஒரு மணி 2 மணி நேர பரப்புக்குள் உள்ள ஒரு இடத்தில் தனது அண்டை நாட்டில் இருக்கின்ற பொழுது அவ்வாறான நிலை தேவையில்லை என்றால், இங்கே முக்கியமான அடுத்த 6 தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை இணைத்து பயணிப்பது என்பது அவருக்குரிய தேவையாக இருந்திருக்கும். எனவே அவருடைய வெளியேற்றம் என்பது நிச்சயமாக அவர் விரும்பாத ஒரு இடத்தில் அல்லது இருக்கின்றார், அல்லது அலையா விருந்தாளி போன்ற பொறுப்பேற்றை அவர் பெற்றிருக்கின்றார் என்று அவரை சூழ ஒரு மாயான உலகமும் ஒரு வரவேற்கின்ற தன்மையும் இருந்திருந்தால் அவர் தொடர்ந்தும் இருந்திருப்பார். அடுத்ததாக இது தொடர்பட்ட நீங்கள் சொன்னீர்கள் இந்த இவர் வெளியேறினது காரணம். இந்த மகாநாட்டை பொறுத்தவரையிலே தொடக்கத்தில் இருந்து இந்த G7 அமைப்பானது 50 ஆண்டுகளாக இந்த மகாநாட்டில் பல முக்கியமான தீர்மானங்களை எடுத்து உலக பொருளாதாரத்திலும் அரசியல் மாற்றத்திலும் பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிரிக்ஸ் G20 அமைப்புகளின் பிறகு இந்த G7 நாடுகளின் அந்த செல்வாக்கு கொஞ்சம் குறைவடைந்து விட்டதாகவே பார்க்க தோன்றுகிறது. அதுக்கு வலு சேர்க்கும் முகமாகத்தான் இந்த G7 மகாநாட்டிலிருந்து ட்ரம்ப் வெளியேறியதும் காணப்படுகின்றது. இதற்கு இதில் இவர் நடந்து கொண்ட சில விதங்கள், அதாவது ஐக்கிய ராச்சியத்துடன் தானாகவே இணைந்து கொண்டு தன்னிச்சையாக ஒரு பொருளாதார உடன்படிக்கையில் ஈடுபட்டது, மற்றது G7 நாடுகளிலிருந்து ரஷ்யாவை வெளியேற்றியது தவறு போன்ற கருத்துக்களை இந்த மகாநாட்டில் இவர் குறிப்பிட்டது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களைத்தான் விடயங்களை செய்திருந்தும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் இவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் போது அவருடைய கருத்தின்படி நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த அமெரிக்க மேலாதிக்கம் இந்த உலக பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும், தாங்கள் தான் இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்க வேண்டும், இந்த உலக அரசியலில் தங்களுடைய அமெரிக்காவின் பங்கை வைத்துத்தான் உலக அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை ஒரு நிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவோ அல்லது நடவடிக்கையாகத்தான் இவர் இந்த இடையில் இந்த வெளியேறினாரா என்று எண்ண தோன்றுகின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவர் அதை கூறியிருந்தார். அவருடைய கருத்துக்கள் கூட தவறானவையாகத்தான் கணிக்கப்பட்டன. குறிப்பாக ரஷ்யா என்பது இந்த அமைப்பில் மீளமும் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற அல்லது அவர்களும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அது தவறானது. அவரே தான் ஒரு நாளில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று தெரிவித்திருந்த பொழுதும் அவரால் அவ்வாறான ஒரு நிலையை எடுக்க முடியாமல் போய்விட்டது. இன்று வரை அது அந்த பிரச்சனை என்பது அவ்வாறு ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல மத்திய கிழக்கு விவகாரத்திலும் தன்னால் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்கின்ற கோதாவில் கூறியிருந்தாலும் அவ்வாறு நடைபெறவில்லை. அதே போல 51வது மாநிலமாக்குவது அல்லது பனாமா கால்வாயை கைப்பற்றுவது அல்லது கிரீன்லாண்டை டென்மார்க்கில் இருந்து பெறுவது போன்ற பல இத்தியாதிகளையும் அவர் ஜனவரியில் பதவியேற்ற பொழுது சொன்ன பொழுதும் அவருடைய வாய் சவாடல் என்பது எந்த இடத்திலும் நடைமுறைக்கு வரவில்லை. அதை போன்று
தன்னுடைய இணைப்பிரியா நண்பனாக அல்லது அவருடைய வெற்றிக்காக தேர்தலில் பணம் செலவழித்த ஈலோன் மாஸ்க் போன்றவர்களையே தற்பொழுது இப்ப அவருடைய வட்டாரத்திலிருந்து வெளியேற்றக்கூடியதாக அவருடைய நடவடிக்கைகள் என்பன சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் ரஷ்யாவை குறித்து கூறிய கருத்தானவை எல்லாம் தவறான கருத்துக்கள். அவர் எதையும் வந்தபடி கதைக்கின்றவர் என்றபடியால் அதை பெரிதாக எடுக்க தேவையில்லை. ஆனால் மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமாதான நடவடிக்கைகளுக்கான முயற்சிக்காகத்தான் தான் செல்கின்றேன் என்ற பொழுதும் இப்பொழுது அவர்களுடைய இந்த பார்வை என்பது மாறி இருப்பதற்கான காரணம் இவ்வாறான ஒரு நிலைமையை வைத்து இவ்வாறு இந்த ஈராக் மற்ற நாடுகள் தாக்கப்பட்டனமோ ரசாயன குண்டுகள் இருந்தது போன்றோ அது போன்று ஈரானுடைய நிலைமையையும் இப்பொழுது அவர்கள் சரிசார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் ரஷ்யா, ஈரான், வடகொரியா, சீனா ஆகியவை ஒரு கூட்டாக வந்துள்ளன. சீனா நேரடியாக தன்னை அறிமுகப்படுத்தப்பட விட்டாலும் இந்த மற்ற நாடுகள் ஆயுத பரிவர்த்தனையும், அதாவது ரஷ்யா மேற்கொண்ட இந்த அனைத்து தாக்குதல்கள் என்று கூற முடியாது, இதற்குரிய ஒட்டுமொத்தமான தாக்குதல்களிலும் ஈரானிய ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்களே பயன்படுத்தப்பட்டன மக்கள் இலக்குகள் மீது உக்ரைனில். அதே போன்று வடகொரியா கூட ஆளணிகளை மட்டுமில்ல ஆயுதங்களையும் கொடுத்து வருகின்றது. அவர்களுடைய அவ்வாறான ஒரு தொடர்புகளில் இருக்கின்ற பொழுதும் ரஷ்யாவின் நிலை என்பது ஈரான் சார்ந்ததாக இருக்கும் என்பதும் தெரியும். அந்த நிலையில் அவர் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்தது என்பது ஒரு தவறான பாதையில் அல்லது தவறான சிந்தனையில் எடுக்கப்பட்ட முடிவாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த G7 நாடுகளை நடத்திய மாக்காணிக்கு இது ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இது இருக்கின்றது. பொதுவாகவே முதலில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்திருந்த லிபரல் கட்சியின் தலைவராக வருவதற்கு அவர் பெரிய சவாலை சமாளிக்க வேண்டியிருந்தது. அந்த சவாலிலும் வெற்றி பெற்று பிறகு பொது தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெறுமா என்ற ஒரு எண்ணம், ஒரு ஐயப்பாடு கனடிய மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த ஐயப்பாடுகளையும் அந்த சவால்களையும் கனடிய பிரதமராகவும் தெரிவு செய்து அதிலும் வெற்றி பெற்றார். இப்பொழுது இந்த G7 மகாநாட்டை பல இடையூறுகளுக்கு மத்தியில் துணிச்சலாக நடத்தி முடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் சில சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்திருந்தாலும், குறிப்பாக இந்திய பிரதமரை அழைப்பது போன்ற சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்தாலும் தான் எடுத்த முடிவுகளில் அவர் சரியாக நின்று அந்த மகாநாட்டை நடத்தி முடித்து இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மகாநாட்டுக்கு பின் பல உலக நாட்டு தலைவர்களும் கனடாவில் இருக்கின்ற பல அரசியல் அவதானிகளும் இந்த மாக்காணியை பாராட்டி இருக்கின்றார்கள். இதை வெற்றிகரமாக இந்த மகாநாட்டை நடத்தி இருக்கிறார் என்று. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்க வரி விதிப்புகள், அமெரிக்க பொருளாதார தடைகளுக்கு எதிராக கனடாவை பொறுத்தவரையில் ஒரு தனி நாடாக நின்று உலக பொருளாதாரத்தை எதிராகவோ அல்லது அமெரிக்க பொருளாதார தடைகளுக்கு எதிராக கனடாவை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற ஒரு மனிதராக இவர் பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த G7 மகாநாட்டை நடத்தி முடித்ததன் பின்னே மாக்காணி மேல் மக்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு அதிகரித்திருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அவருடைய அந்த ஆளுமை என்பது வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர் ஒரு வெற்றியை 100% எதிர்பார்த்திருந்தால் நாங்கள் ஒரு 50%, 60% தான் கொடுக்க வேண்டும். அதற்குரிய முதலாவது காரணம் அமெரிக்க அதிபர் இந்த விடயத்திலிருந்து வெளியேறியது அல்லது அவர் இந்த போர் காரணமான உலக சூழ்நிலை காரணமான ஒரு சாட்டை வைத்து என்று கூறலாம். ஆனால் அவ்வாறு அவர் இருக்கும் பொழுது எடுக்கின்ற முடிவுகள் என்பன அவர் இணைந்து எடுத்த முடிவுகளாக இருக்கின்ற தன்மையை கொண்டிருக்கும் அல்லது அவற்றின் தாக்கத்தில் பங்கு கொள்பவராக அவரும் இருக்கக்கூடிய தன்மையும் இருந்திருக்கும். அந்த வகையில் அவர் சற்றே பின்னடைவான விடயமாக இருந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் தொடர்ச்சியாக தொடர்பாடலை பேணக்கூடிய வகையிலான இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது என்னவென்று சொன்னால், பல தலைவர்களையும் அழைத்திருந்தார். உண்மை, இந்திய தலைவர் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சீக்கிய தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு அது விருப்பமில்லாமல் இருந்தாலும் நாடுகள் என்பன பல விடயங்களை கடந்து பயணிக்கின்ற தன்மையை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். எனவே ஒரு பெரிய வல்லரசு பொருளாதார அரசுடன் ஆன உறவை தவிர்ப்பது என்பது கனடாவால் அமெரிக்காவுடன் பொருதி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ட்ரம்ப் தெளிவாக சொல்லியிருந்தார், தனக்கு டரிஃப் என்கின்ற வரிதான் விருப்பம், அதுதான் சாத்தியப்படக்கூடிய விடயம். ஆனால் மார்க் அவர்கள் வேறு ஒரு சிக்கலான விடயத்தை
சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் அதுவும் பரவாயில்லை என்று. எனவே அவ்வாறான ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இப்பொழுது இந்த ஆக பெரிய ஒரு இழப்பாக அல்லது ஏமாற்றமாக பார்க்கக்கூடியது என்றால் செலன்ஸ்கி அழைக்கப்பட்டிருந்தார் உக்ரைனிலிருந்து. அவருக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பிற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே இந்த இப்பொழுது உக்ரைன் போர் என்பது அமெரிக்காவின் தலையீட்டால் அது ஒரு சமாதான முயற்சிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தாலும் அமெரிக்க அதிபர் அதற்கான சாத்தியங்கள் அங்கே அறவே இல்லை என்பதைத்தான் நிலைமைகள் கோடிட்டு காட்டுகின்றன. இவ்வாறான நிலையில் மாக்கானி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்பன ஒரு அதாவது ஆரோக்கியமான நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய ஆளுமையை காட்டியிருக்கின்றது. ஆனால் கனடா என்கின்ற ரீதியில் பார்த்தால் எதிர்பார்த்த முடிவுகள் அனைத்தும் எட்டப்பட்டனவா என்றால் நாங்கள் ஒரு 60 விழுக்காடு அல்லது 70 விழுக்காடு புள்ளிகளை கொடுக்கலாம். இந்த மகாநாடு வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது என்றால் அங்கே ஒரு உத்தியோகபூர்வமான அந்த சில நடவடிக்கைகள், அதாவது ஈரானின் இஸ்ரேல் போர் தொடர்பான உக்ரைன் ரஷ்யா தொடர்பான அறிக்கைகள் கூட வெளியிடக்கூடியதாக இருந்தாலும் அந்த முடிவு என்பது அல்லது அந்த தலைமையில் இருக்கும் நாடு நடத்துகின்ற பொழுது இருக்கின்ற ஒரு ஆளுமை என்பதும் காணாமல் போன விடயங்களாக என்னால் பார்க்க முடிந்தது. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் நாங்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம் அழைப்பை ஏற்படுத்தி எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடனும் நேர்களுடனும் சமகால அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் தர்மா. நன்றி சுரேஷ். நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.